ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் வர நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பேசிக் நீ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் மெயின் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் தான். ஸோ மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்களே ஆட்சியை வந்து அவங்க தக்க வச்சுட்டாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா மண்டே டெஃபினட்டாக மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ வச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த வார் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படி ஏதாவது வந்து குழப்பி விட்டாங்கன்னா நெகட்டிவ் போகலாம். பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போக தான் சான்சஸ் இருக்குது மண்டே. ஸோ இதனால என்னென்ன கம்பெனிஸுக்கு பெனிஃபிட் அடையும் அப்படின்னு சொன்னால், அதானிக்கு அந்த தாராவி ஸ்லம் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு $3 பில்லியன் ப்ராஜெக்ட். அது வந்து இப்போ பிஜேபி வின் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அதானிக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஏன்னா சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே வந்து வின் பண்ணாதான் நான் வந்து அதை கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ பிஜேபி வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த $3 பில்லியன் தாராவி ஸ்லம் ப்ராஜெக்ட் வந்து அதானி குழுமத்துக்கு தான் கிடைக்கும். இது அதானி குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் அதானி குழுமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அரெஸ்ட் வாரண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த 2200 கோடி லஞ்சம் சம்மந்தமாட்டு அமெரிக்காவோட அந்த ஷேர் மார்க்கெட் ரெகுலேட்டரி இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க அதானி குழுமத்துக்கு. நீங்கள் வந்து அதானிக்கு டைரக்டாக கொடுத்துருக்காங்க. 21 நாளில் வந்து நீங்கள் வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட பங்கு பரிவர்த்தனை ஆணையம் அவங்க வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோராடி இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக வந்திருக்கு. அதே சமயம் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒருத்தர் ஒரு கமெண்ட்டை 3 நேரம் கிட்ட போட்டிருக்காரு. ஃபாலிங் நைஃப் கொச்சின் ஷிப்யார்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி டோன்ட் கேட்ச் இட். அதுதான் நம்மளோட கொள்கையும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு நான் 2400 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த டைமே சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. கொச்சின் ஷிப்யார்ட் மட்டும் இல்லை, HAL, கார்டன் ரீசி பில்டர்ஸ், மேசகான் டாக் இது எல்லாமே வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் அவர் 2400லேருந்து 1400 வரைக்கும் எவ்ரி 200 டவுன்ல அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 ஷேர் வாங்கியிருப்பார் போல. ஸோ வாங்கி அவர் லாஸ்ட்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. பட் ஒரு டைம்ல அது மேலே போகலாம், பட் அது டைம் எடுக்கும். இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்ட்ல உடனே அந்த ஹை லெவல் பீக் லெவலில் டச் பண்ணுமாங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இதனால தான் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கிற சமயம் போய் வாங்கினோம்னா நம்மளும் இப்படி தான் மாட்டிப்போம். இதனால தான் சொல்றது ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, ப்ரோ இந்த NCC, PFC, REC, Marksans Pharma இதெல்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி. இதில் 2 ஸ்டாக் தான் நான் ட்ராக் பண்ணுறது. ஒன்று பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இன்னொன்று REC லிமிடெட். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 477 ரூபாய் இருக்குது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். பட் இது வந்து வேல்யூஷன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. மேபி வந்து மண்டே ஏற்றலாம், இந்த ஸ்டாக் வந்து மண்டே மேலே போகலாம். ஆனால் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இறங்கவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 450 ரூபாய்க்குள்ள வந்தாங்க. அது எகைன் இன்னும் வர சான்சஸ் இருக்குது. அதனால வெயிட் பண்ணுங்க, அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி REC லிமிடெடும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு 469 வந்தாங்க. நான் வந்து 444 ரூபா சம்திங் இருக்கும்போது அந்த ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணேன் அடுத்து அந்த ரிசல்ட்ஸ் டைமில். இப்போ வந்து மறுபடியும் 469 2 டேஸ் முன்னாடி வந்தாங்க. மறுபடியும் இப்போ 506 ரூபா தாண்டிட்டாங்க. அதே வாய்ப்பு வந்து மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இந்த 2 ஸ்டாக்ல மார்சன்ஸ் ஃபார்மாவும் NCCயும் நான் ட்ராக் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ட்ராக் பண்ணுறது இல்லை ப்ரோ. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதுதான் நான் கன்சிடர் பண்ணேன். பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் நான் ட்ராக் பண்ணுறதில்ல. பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே செக்டாரில் தான் இருக்காங்க. டிஃபென்ஸு நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லேயே இருக்காங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி செக்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க. இந்த தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எல்லாமே இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த செக்மெண்ட்ல இவங்க இருக்கிறாங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். பட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டிஃபென்ஸ் மற்ற செக்டாரில் இருக்கிறாங்க. பட் நான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் கன்சிடர் பண்ணேன் கடைசியாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LT ஃபுட்ஸ் அண்ட் ஷேர் அந்த இதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாங்குறது வந்து உங்கள் முடிவு தான் ப்ரோ. பட் நான் வந்து அது எக்ஸாக்ட் ட்ரெண்டை தான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 348 ரூபாய் இருந்துச்சுன்னா பார்க்கும்போது P ரேஷியோ 20 இருக்குது. ப்ரைஸ் டு புக் எபோவ் 3 இருக்குது. 3.40 சம்திங் இருக்குது LT ஃபுட்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு மார்க்கெட்டில் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இந்த ITC, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன கம்பெனி தான். பட் லாஸ்ட் 1 இயரில் ஒரு 60% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த LT ஃபுட்ஸ். ITC, HUL, Nestle கம்பேர் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷனும் அந்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. பட் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. வேல்யூஷன் ஃபேவரபுளாக தான் இருக்குது. பட் 440 ரூபா அந்த பீக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 348 ரூபா வந்திருக்காங்க. பட் எகைன் கொஞ்சம் இறங்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஷேர் ப்ரைஸ் இன்னும் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது LT ஃபுட்ஸில். அதை பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ட்ராக் பண்ணதில்லை. பட் வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது.
நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஏன் ப்ரோ நம்ம நல்லா தானே ப்ரோ இருக்கிறோம், நீங்கள் ஏன் எப்படி கேள்வி போட்டிருக்க? அவர் கேட்டிருக்காரு, ரஷ்யா வார் நடந்தால் ஷேர் குறையுமா, பின்ன ஷேர் குறையாமல் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நடக்கும். ரஷ்யாவில் ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கே நான் 2 வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே மிசைல்ஸை வீசிட்டாங்க. அது ஒரு ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீ இவங்க மாறி ஃபைட்டு தான். இந்த ஃபைட் எல்லாமே முடிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஒன்ஸ் இங்கே ஃபைட்டு போகிற பக்கம் அதே மாதிரி ரிலையன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கில் வந்து அவங்களுக்கும் ஆயில் வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். அதை ரிஃபைன் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஆயில் செக்டரில் தான் பணம் கொட்டும். ஆனால் லாஸ்ட் ரிசல்ட்ஸில் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே அடி வாங்கியிருந்தாங்க. அவங்கள காப்பாற்றி விட்டது ரீட்டெயில் ஒரு ஃப்ளாட்டு. ஆனால் இது ஜியோ வந்து காப்பாற்றி விட்டாங்க. அவங்க தான் ப்ராஃபிட்டபிள். ஸோ மோராட்டிது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வார பொருளைக்குள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், 8 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் சுஸ்லான் எனர்ஜி. 8 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு வாங்கினேன். 12 ரூபாலேருந்து 8 ரூபா வந்துச்சு. ரொம்ப நாளாக ஒரு 1.5 வருஷமாட்டம் அந்த ஸ்டாக் அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அப்பர் சர்க்கியூட் எடுத்தாங்க. அதுலேருந்தே அதுக்கு ஒரு வளர்ச்சி தான். அந்த ஸ்டாக் வந்து 8 ரூபாலேருந்து 40 ரூபா போனோடனே நான் பார்த்தேன், சரி இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே கீழே விழுந்தா அப்படின்னு சொல்லி நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் தான். 12 ரூபாய்க்கு வாங்கினேன், 40 ரூபாய்க்கு போச்சு. சரி இதுக்கு மேலே கீழே விழுந்தா நமக்கு லாஸ் ஆயிரும். பென்னி ஸ்டாக்ஸ் வர அந்த டைமில் அது பென்னி ஸ்டாக் தான். ஸோ லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். பட் இதில் ஒன்று மட்டும் எனக்கு கிளியராக புரிஞ்சு, இதெல்லாம் லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ரிஸ்க் தான். இதில் வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கும், மேலே போகும் கீழே இறங்கும். அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி உங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 80 ரூபாய்க்கு மேலே இருக்கும் டெஃபினட்டாக. 80 ரூபாலாம் தாண்டி போச்சு. இப்போ 65 ரூபாவில் இருக்குது லாஸ்ட் மார்க்கெட்டில். ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டாக்ல லாங் டேர்ம்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நமக்கான டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு, நமக்கு திருப்தியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்டுனா எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியே வந்துடணும். லாங் டேர்ம்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் எல்லாமே காலி ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ மண்டே எக்ஸிட் ஆயிரணும் ப்ரோ, அடுத்தது மார்க்கெட் வந்து மறுபடியும் கொலாப்ஸ் ஆகும், மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உங்கள் முடிவு ப்ரோ, அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லது தான். பட் நீங்கள் சொல்கிறது ஆப்போசிட்டாக போச்சுன்னா அது உங்களுக்கு ரிஸ்க்காக மாறிடும். ஏன்னா நீங்கள் வந்து மண்டே எக்ஸிட் ஆகிட்டு ஷேர் மார்க்கெட்டு எகைன் ஒரு 2 to 3 டேஸில் கீழே விழுது, எகைன் நீங்கள் உள்ளே போய் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதே வந்து நீங்கள் விற்று ரெண்டாவது ஆக்சுவலி நீங்கள் விற்கும் போதே உங்களுக்கு சில டாக்ஸஸ் எல்லாம் பிடிப்பாங்க. ஸோ அது ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் விற்று ரெண்டாவது இறங்கி வாங்குறது அப்படின்னா அது பாதி டேக்ஸ்லேயே போயிடும். அது ஒரு நல்ல முடிவாக இல்லைன்ட்டு எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. லாஸ்ட் 64 ரூபாவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி இது பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் ஏற்றிருந்தாங்க. அதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் ஒன்று. அதுக்கு முந்தின நாள் அடிக்கும்போது 62 ரூபா போயிருந்தாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக்ஸ் தான். பட் ஒரு லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க் இப்போ வாங்க முடியாது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கும் வச்சிருக்கிறேன். அதில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கே தெரியும், யூனியன் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சுன்னா டெஃபினட்டாக தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கும் ஒரு காலத்தில் மேலே போகும். அது வரைக்கும் வெயிட் தான் பண்ண முடியும் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 30,000 கோடி வந்து இந்த மெரைன் டைம் டெவலப்மெண்ட்டுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த 30,000 கோடியால் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது இல்லாமல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு 1.5 lakh crore இதுக்கு ஒதுக்க இருக்கிறாங்க இந்த செக்மெண்ட்டில். இல்லை கொச்சின் ஷிப்யார்ட், மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், கார்டன் ஷிப் பில்டர்ஸ், இந்த மாதிரிப்பட்ட சில கம்பெனிஸ் எல்லாமே பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெனிஃபிட் அடைய கம்பெனிஸ் எல்லோட வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அதனால் அதுக்கு பக்கத்தில் போக முடியாது. எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து லோ காஸ்ட் டெய்லர் வெஹிக்கிள் லோனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யூபர்ஸோட ஃப்ளீட் பார்ட்னர்ஸுக்கு வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொலாபரேஷன் வச்சு எக்ஸிஸ்டிங் ப்ளஸ் அந்த நியூ யூபர் ஃப்ளீட் பார்ட்னர்ஸுக்கு தான் இதை கொண்டு வராங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எஸ்பிஐயோட ஆட்டோ லோன்ஸ் இந்த கண்ட்ரியில் எஸ்பிஐயோட ஆட்டோ லோன்ஸோட மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது 19.2% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்காங்க. மோராட்டிது வந்து எஸ்பிஐ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸை எகெயின் அண்ட் எகெயின் கேட்குறாரு. நான் அந்த ஷேரை வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த ஸ்டாக்கெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்கள் அதனால் வந்து கவலைப்படாதீங்க ப்ரோ, டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வோடஃபோன் ஐடியா ஷேர் பை பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கடல் தான் ஓடுது. அவர் வந்து ரத்த கடலுக்குள்ளேயே குதிக்கலாமான்னு கேட்குறாரு. வேண்டாம், விட்டுருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.